ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மேங்கோ டிலைட். இப்போ மேங்கோ சீசன்றனால நம்ம ஃப்ரெஷ் மேங்கோஸ் வச்சே பண்ணலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பேன்ல. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். அது ஜஸ்ட் கலர் மாறுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒன்று சேர நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, இன்றைக்கி நான் 2 மாம்பழத்தோட பியூரே எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுட்டு இந்த தேங்காவோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பேனில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. மேங்கோ அண்ட் தேங்காய் மிக்ஸ்டர் கூல் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாம். இல்லாட்டி தேங்காய் பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பாலாக பண்ணிவிட்டு இதில் டஸ்ட் பண்ணிவிட்டும் நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான மேங்கோ டெசர்ட் பண்ணோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். அண்ட் மேங்கோ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிரேக் பாக்ஸ் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான மேங்கோ கோகோனட் டிலைட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.